ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்கள் எங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறோம். தஞ்சாவூருக்குள்ள வரைக்குள்ளேயே தஞ்சை பெருங்கோயில் வடிவா தெரியுது. இப்ப தஞ்சாவூருக்கு ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னோம்னு சொன்னா 6வது படை வீடான சுவாமிமலை இங்கதான் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல. அதாவது இந்த தஞ்சை பெருங்கோயில இருந்து ஒரு 45 நிமிஷம் ஓட்டத்துல இருக்கு. 2வது தஞ்சை பெருங்கோயில். தஞ்சாவூருக்கு வந்துட்டு தஞ்சை பெருங்கோயில் அதாவது எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு கோயில், அதை பார்க்காம போனா என்னண்டு. அப்ப முதலாவது சுவாமிமலைக்கு போயிட்டு அடுத்து தஞ்சை பெருங்கோயிலை பார்ப்போம்ன்றதான் பிளான். தஞ்சாவூர் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெஃப்னா மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதே மாதிரி தான் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. அதுக்கு பிறகு நான் போய் ரூம்ல செட் ஆகிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்து நேர வலிக்கிட்டு சுவாமிமலைக்கு வலிக்கிட்டேன். அதாவது விடியல இருந்து பயணம் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து அடுத்து தஞ்சாவூர் வந்திருக்கிறேன். இப்போ தஞ்சாவூர்ல இருந்து அடுத்து தஞ்சாவூர் வந்த பிறகு உடனே மத்தியானம் சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்தை தேடி போயாச்சு சுவாமிமலைக்கு. இப்ப சுவாமிமலையில வந்து இதுதான் முருகன் உருவாகின அந்த சரவண பொய்கை. அது இந்த நிலைமையில பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படியே இருக்குது, தண்ணி வத்தி போய். இதுதான் கோயில். கோயிலுக்குள்ள போயிட்டு முன்னுக்கு முருகன் சிலை வாங்கினேன் நான். இப்ப இந்த இது தொடங்கியக்குள்ள, அதாவது இந்த ஆறுபடை வீடுகள் தொடங்கியக்குள்ளேயே வந்து முருகன் சிலை வந்து வாங்கணுன்ற ஆசையில வள்ளி தெய்வானையோட இருக்கிற சிலை வாங்கணும்னு இங்கதான் வந்து கடைசியா வாங்கினான். பிறகு நான் அப்படியே ரூமுக்கு போயிட்டு திரும்ப அங்கிருந்து வலிக்கிட்டு நடந்து போகக்கூடிய தூரம் தான் இந்த தஞ்சை பெருங்கோயில் இருந்த அந்த ரூம்ல இருந்து, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போகக்கூடிய தூரம். அப்படியே அங்கே இருந்து நான் வலிக்கிட்டு தஞ்சை பெருங்கோயிலுக்கு போனேன். இது என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா, இப்ப தஞ்சை பெருங்கோயிலுக்கு போக முதல் அந்த பண்ணையில பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை சுற்றி பெரிய அகழி இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. உள்ள போக போக அதாவது 2 3 வாயில் தாண்டி போகத்தான் கோயில் உள்ள வருது. அது எல்லாமே பெரிய என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கோபுரம் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல அதாவது சின்ன அகலமும் இல்ல, அந்த கோபுரத்தின் அகலமே வந்து அத உள்ள போறதுக்கு வந்து கோயில், இப்ப நயினாதி கோயில் வாசல்ல ஒரு இது இருக்கு தானே, அதுக்குள்ளால போற அந்த அளவு தூரம் ஒவ்வொரு கோபுரத்துக்கும் இருக்கு. அப்படி 3 கோபுரம் தாண்டி போனா அதோட 2 கோபுரத்துக்கு இடையிலயும் பெரிய ஒரு கேப் கேப் இருக்கு. இப்ப 2 கோபுரத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு இடையில பெரிய வரப்பு இருக்கு. அதை தாண்டி உள்ள போனோம்னு சொன்னா கோயில். கோயில் பாத்தீங்கன்னா சொன்னா பின்னிறம் நல்ல வெளிச்சம் போட்டு நல்ல வடிவா இருந்தது. சனம் சனமா தான் இருந்தது. அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தானே, நிறைய பேர் வந்து இருந்தது. நான் ஒரு பின்னேரம் போல போனேன். நான் பின்னேரம் ஒரு 5:30 அப்படி வலிக்கிட்டு இருப்பேன். அங்க போயிட்டு அப்படியே கோயிலை சுத்தி பார்த்து அப்புறம் கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு, எங்கேயும் அந்த லைன் இருக்கு. இப்ப இங்க உள்ள போனீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணா மூலவரை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி நான் போய் அதுல கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து அப்படியே கோயிலை சுத்தி என்னெல்லாம் இருக்கு என்று பார்த்து கொண்டிருந்தேன். இது முன்னுக்கு இருக்கிற நந்தி மண்டபம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பெரிய பெரிய அமைப்பு. அதாவது அந்த காலத்துல சோழர் காலத்துல கட்டப்பட்டதுல மிகவும் பிரசித்தமான கோயில் வந்து இந்த தஞ்சை பெருங்கோயில். அந்த மேலே இருக்கிற அந்த கல்லை பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் அந்த நிறைய பேர் சொல்றது இவ்வளவு பெரிய கல்லை என்னண்டு மேல கொண்டு வந்தாங்க என்ன மாதிரி. ஸோ நான் கோயிலுக்கு தொடங்கின இந்த பயணம் வந்து திருத்தணியில் திருத்தணி இல்லை, முதலாவது தொடங்கினது இங்க வடபழனி முருகன் கோயில். அங்க இருந்து தொடங்கி கடைசியா தஞ்சை பெருங்கோயில வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப இனி இங்க இருந்து நான் அப்படியே சென்னை போயிட்டு அங்கால ஸ்ரீலங்கா வர சரியா இருக்கும். இப்ப என்னன்னு சொன்னா இதுல அந்த பழைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு, அதுல பார்த்த நான் கனகாலமா நல்லா பக்குவமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா தூண்லையும் வந்து ஏதாவது எழுதி இருக்கும். நீங்க பாருங்க, அப்படி அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கல்லு தான் அந்த பெரிய தூண். பின்னேரமும் நல்ல லைட் போட்டு நல்ல வடிவா இருந்ததுடா. அந்த கொஞ்சம் லைட் தான் போட்டிருந்தாலும் ஆனா கோயில் நல்ல அந்த கோயில் கலருக்கு வேணும் அந்த லைட்டிங்க்கு நல்லா இருந்தது.